மேல இருக்கிற ஸ்கின் தான் லேசா கிழிஞ்சிருக்கு. நாளைக்கு கொஞ்சம் வீங்கும், அப்புறம் சரியாயிடும். அந்த ஐஸ் கட்டி கொடு. பரவாயில்ல பாட்டிமா, நமக்கு பிடிச்சவங்களோட இருந்தா வலியும் வேதனையும் நமக்கு தெரியாது பாட்டிமா. கொஞ்சம் அத்தம்மாவை நீங்களே பாருங்க. அத்தம்மா மாமாவை காதலிக்கலங்கிறது இதை பார்த்ததுக்கு அப்புறம் கூட உங்களுக்கு தோணுதா பாட்டி? இப்பவும் போய் உங்க மக கிட்ட உண்மையை சொல்லணும்னு தோணுதா பாட்டி? இந்த சமயம் எப்படி முழுமையா இருக்கு, அமைதியா இருக்குன்னு நீங்களே பாருங்க பாட்டிமா. நீங்க ஒருவேளை உண்மையை சொன்னா இது எல்லாமே ஒரு நொடியில நாசமா போயிடும் பாட்டிமா. நாம 2 பேரும் ரோஷினி அத்தம்மாவுடைய சந்தோஷம் தானே வேணும்னு நாம நினைக்கிறோம். சித்தார்த், ஒரு சில காயங்கள் இருக்கு, அது என்னைக்குமே ஆறாது. அது உள்ளுக்குள்ளேயே இருந்து கொஞ்சம் கொஞ்சமா பொறையோடி போயிடும். அது அப்படி மாறுறதுக்குள்ள அது அடியோடு வெட்டி எடுத்து வீசி எரிஞ்சிடணும்பா. இந்தாங்க. என்ன இது? பால்ல மஞ்சள் போட்டு காய்ச்சிருக்கேன், அடிபட்டிருக்குல்ல, குடிங்க. அது அது இது இது பார்த்தா மஞ்சளா இருக்கு. இது எனக்கு வேண்டாம், நீ அவகிட்ட கூட அவ சாப்பிடுவா. நான் பால் குடிக்க மாட்டேப்பா. மஞ்சளை போட்டா மஞ்சள் நிறமா தான் இருக்கும். உங்களுக்கு பிடிச்ச மாதிரி கலர் கலரா இது இருக்காது. குடிங்க குடிங்க. அட குடிங்கன்னு சொல்றேன். நான் கையில் அடிபட்டிருக்கல. அந்த கை என்ன பண்ணுது? அதுல வாங்கி குடிங்க. இந்தாங்க, வாங்குங்க, குடிங்க. சீக்கிரம் சீக்கிரம் மடமடன்னு குடிங்க. யோசிக்காதீங்க. இங்க என்ன பார்வை, அது குடிங்க. என்ன வேணுமா சொல்லுங்க. இல்ல, அது நான் இங்க ஏதாவது முக்கியமான விஷயம் சொல்லணுமாமா? அது ஒன்னும் இல்ல, சும்மா தான் வந்தேன். ரோஷினி, நீ கையை பத்திரமா பிடிச்சுக்கோ. நான் போய் வேற மருந்து கொண்டு வரேன், பாத்துக்க. தேங்க்யூ சோ மச் பா. இவ்வளோ ரிஸ்க் எடுத்து அம்மாவை காப்பாத்திருக்கீங்க. தேங்க்யூ மாச்செல்லாம். உனக்கு அவ அம்மா ஆகிறதுக்கு முன்னாடி எனக்கு பொண்டாட்டி. நான் என் துர்காவை காப்பாற்ற தான் போனேன். இதுக்கு முன்னாடி என்னோட கடமையை நிறைவேற்றுறதுல பல தடவை நான் தடுமாறி நின்று இருக்கேன். ஆனா இனிமே நான் விட மாட்டேன். உன்னையும் இந்த குடும்பத்தையும் காப்பாற்றுறது இனிமே என்னோட பொறுப்பு. நான் உங்களுக்கு பாதுகாப்பா இருப்பேன். நான் உங்ககிட்ட ஒரு விஷயம் கேட்கவா? கேள. ஆனா கஷ்டமான கேள்வியை மட்டும் கேட்டுறாத, ஈஸியான கேள்வியா கேளு. அன்னைக்கே நீங்க பணம் கொண்டு வரல? நீங்களும் அம்மாவை சண்டை போட்டு பிரிஞ்ச அன்னைக்கு அப்ப மட்டும் ஏன் பணம் கொண்டு வந்தீங்க? அந்த கேள்வி மட்டும் என்ன ராத்திரி பகலா வாட்டி எடுக்குதுப்பா. நீங்க என்ன அவ்வளவு கெட்டவரா?